மக்களவைக்கு 7 கட்டங்களாக நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணிக்கை. நாளை காலை 8 மணிக்கு வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு? நாளை காலை 9 மணி முதல் முன்னணி நிலவரம் வெளிவர தொடங்கும் என தகவல். அருணாச்சல பிரதேசத்தில் ஆட்சியை தக்க வைத்தது பாஜக. மொத்தமுள்ள 60 சட்டப்பேரவை தொகுதிகளில் 46 இடங்களை வென்றது. சிக்கிமில் மொத்தமுள்ள 32 சட்டப்பேரவை தொகுதிகளில் 31 இடங்களில் வென்று மீண்டும் ஆட்சி அமைக்கிறது சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா. எதிர்த்து போட்டியிட்ட சிக்கிம் ஜனநாயக முன்னணி ஒரு இடத்தில் மட்டும் வெற்றி. காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே காணொலி முறையில் ஆலோசனை. மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் போது மேற்கொள்ள வேண்டிய கண்காணிப்பு பணிகள் குறித்து அறிவுறுத்தல். டெல்லியில் தேர்தல் ஆணைய அதிகாரிகளுடன் இந்தியா கூட்டணி கட்சியினர் சந்திப்பு. வாக்கு எண்ணிக்கையின் போது முதலில் தபால் வாக்குகளை எண்ணி முடிவுகளை அறிவிக்க வேண்டும் என கோரிக்கை. மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு சென்னையில் 3 தொகுதிகளுக்கான பொது பார்வையாளர்கள் நியமனம். 3 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பொது பார்வையாளர் வீதம் 6 பொது பார்வையாளர்கள் சென்னை வந்தனர். தென் தமிழக பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதன் எதிரொலி. தமிழ்நாட்டின் 17 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். சேலம், விழுப்புரம், வேலூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் நாளை மறுநாள் கனமழைக்கு வாய்ப்பு. வரும் 8ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை தொடரக்கூடும் என்று வானிலை மையம் தகவல். தமிழ்நாட்டில் அடுத்த 5 நாட்களுக்கு இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்தோ அல்லது இயல்பை ஒட்டியோ வெப்பநிலை பதிவாக வாய்ப்பு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் 38 டிகிரி செல்சியஸை ஒட்டி வெப்பநிலை பதிவாகக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். தென்மேற்கு பருவமழை தமிழ்நாடு முழுவதும் முன்னேறி உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. வட தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் பருவமழை தீவிரமாக உள்ளது எனவும் தகவல். நாடு முழுவதும் கடந்த மாதத்தில் ஏசி விற்பனை 2 மடங்காக உயர்ந்ததாக உற்பத்தி நிறுவனங்கள் தகவல். 40 முதல் 50 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் வாட்டியதே ஏசி விற்பனை உயர காரணம். பெங்களூருவில் இடி மின்னலுடன் கனமழை. பலத்த காற்றில் மரங்கள் வேரோடு சாய்ந்ததில் கடும் போக்குவரத்து பாதிப்பு. ட்ரினிட்டி மெட்ரோ ரயில் நிலையம் அருகே தண்டவாளத்தில் மரம் விழுந்ததால் ரயில் சேவை பாதிப்பு. நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி 2 மாதம் ஒத்திவைக்கப்பட்டிருந்த சுங்க கட்டண உயர்வு இன்று நள்ளிரவு முதல் அமல். தமிழகம் முழுவதும் 29 தேசிய நெடுஞ்சாலை சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு நடைமுறைக்கு வருகிறது. திருச்செந்தூர் கடலில் திடீரென எழுந்த ராட்சத அலையில் சிக்கிய 10 பேருக்கு காயம். கடலில் குளித்துக் கொண்டிருந்தவர்கள் அலையில் இழுத்து வரப்பட்டு கரையோரமாக நின்றவர்கள் மீது மோதியதாக தகவல். ரீமல் புயல் பாதிப்புக்கு ஆளான மணிப்பூரில் வெள்ளத்தால் இடம்பெயர்ந்த மக்களுக்கு மருத்துவ உதவி. துணை ராணுவ படை வீரர்கள் படகுகளில் சென்று மருந்து குடிநீர் விநியோகம். டெல்லியிலிருந்து கனடாவின் வான்கூவருக்கு ஏர் இந்தியா விமானம் 22 மணி நேர தாமதமாக புறப்பட்டு சென்றது. டெல்லி சான் பிரான்சிஸ்கோ விமானம் 30 மணி நேரம் தாமதமானது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் மீண்டும் சம்பவம். அமெரிக்காவில் டிக்டாக் செயலிக்கு ஜோ பைடன் அரசு தடை விதிக்க நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் அதில் இணைந்தார் டொனால்ட் ட்ரம்ப். இணைந்த சில மணி நேரத்தில் ட்ரம்பை பின்தொடர தொடங்கிய பல லட்சம் பேர். இங்கிலாந்து இளவரசி டயானா தனது முன்னாள் பணிப்பெண்ணுக்கு எழுதிய கடிதங்கள், வாழ்த்து அட்டைகளை ஏலம் விடுகிறது அமெரிக்க நிறுவனம். கணவர் சார்லஸ் உடனான காதல் வாழ்க்கை, குழந்தைகள் மற்றும் தனிப்பட்ட விஷயங்கள் குறித்து எழுதியிருந்த கடிதங்களை ஏலம் விட முடிவு. தனுஷ் நடிப்பில் உருவாகி வரும் இசையமைப்பாளர் இளையராஜாவின் பயோபிக் திரைப்படம் பிறந்த நாளை ஒட்டி புதிய போஸ்டரை வெளியிட்டது படக்குழு.